ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி பாருங்கள் 5:30. நான் எந்திரிச்சு வாசல் கூட்டி தொளிச்சு கோலம் போட்டு வந்துட்டேன். வந்த உடனே இது என்னை அப்படி போட்டு கையை இடிச்சிச்சு. என்னென்னு பார்த்தா சரியான பசி. வீட்டில் ரைஸு பழைய சாதம் ஒன்றுமே கிடையாது. சரின்னு சொல்லி சேவை எடுத்து போட்டேன். பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். சத்தம் கேட்கா கடுக்கு கடுக்கு கடுக்குன்னு. பாவம் அதுக்கு என்ன பசியோ. சேவை எடுத்து போட்டோன்னா நல்லா சாப்பிடுது. சத்தத்தை பாருங்கள். கடுக்கு கடுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்குது. இப்போ வாங்க நம்ம சமையல் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அவசரமாக போகிறதுனால குக்கரில் ரைஸ் வைக்கிறேன். தண்ணி கொதிச்சோன்னு அரிசி எடுத்து போட்டுடலாம். இதில் வந்து பாசிப்பயிறு வந்துட்டுருக்கு. இன்றைக்கி ரசமும் பாசிப்பயிறு தாளிப்பும் தான். என்ன பண்ணலான்னு பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்லா குக்கர் 2 விசில் வந்துருச்சு. எடுத்து வச்சாச்சு. பதிமுக தண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ரசமும் கூட்டி வச்சாச்சு. ஏன்னா ரசம் வைக்கிற வீடியோ நான் நிறையா போட்டிருக்கிறேன். அதனால் வந்து ரசம் வச்சாச்சு. பாசிப்பயிரை வந்து நல்லா அவிச்சு நல்லா அவிஞ்சிருச்சு. தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதை தாளித்து வச்சிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம் பருப்பெல்லாம் போட்டு தாளித்து வச்சிடலாம். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாசிப்பயிரையும் நம்ம தாளித்து வச்சாச்சு. பதிமுக தண்ணியும் கொதிச்சிருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே டைனிங் டேபிளில் தூக்கி வச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. மணி பார்த்திங்கன்னா 6:05 ஆயிடுச்சு. நம்ம வாக்கிங் கிளம்பிட்டோம். நான் வந்து என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத ஃபுல்லு இதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜிஞ்சர் பாருங்கள் சாப்பிட்டுட்டு 1-2 சேவாக போட்டு போயிடுச்சு. அதுக்கு காலையில் அவ்வளோ ஒரு பசி. ஜிஞ்சர் இருக்கா ஊட்டி இல்லையா? அது காலையில் அவ்வளோ ஒரு பசி. சேவை எடுத்து போட்டேன். சாப்பிட்டுட்டு 1-2 சாப்பிட்டு போயிடுச்சு. ஓகே, மணி 6:05 ஆயிடுச்சு. நம்ம இப்போ வாக்கிங் போயிட்டு நான் என்ன செய்கிறேங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மணி 7:10 ஆகுது. நம்ம வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து 6:10 போனோமா. 6:10 போகணுன்னு நினைக்கிறேன். 7:10 வந்தாச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து என்னோடய சமையல் எப்படி பண்ணேன், என்ன பண்ணேன், எவ்வளோ நேரம் ஆச்சு, நான் வாக்கிங் போயிட்டு வர எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத ஃபுல் பிளாக்காக நான் 8 மணிக்கு 8-8:30க்குள்ளே லன்ச் வீடியோவில் போடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ போடுவேன் இல்லையா? அதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாமா? பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஊருக்கு போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா குக்கர்லேயே இன்றைக்கி ரைஸ் வச்சுட்டேன். பாருங்கள், குக்கர் ரைஸ், அப்புறம் ரசம், அப்புறம் பாசிப்பயிறு தாளிச்சது, பதிமுக தண்ணி. காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தோசை, தக்காளி சட்னி. ஜிஞ்சர் வந்து சாப்பாட்டுக்கு ரெடியாக பாருங்கள். என்ன ஜிஞ்சர் என்னாச்சு? என்னடா சாப்பாடு வேணுமாக்கும்? அதுக்கு சாப்பாடு வேணும். நாங்களாம் சாப்பாடு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சாச்சுல. வேலை முடிச்சுட்டுனா சாப்பிட உட்காந்தோன்னா அதுக்கு சாப்பாடு கொடுத்துடணும். என் பொண்ணு இப்போ சாப்பிட உட்காந்துருவா. அதுக்கு உடனே சாப்பாடு. பொறு இந்த வர்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சும். உங்கள் வீட்டில் இதில் வந்து பதிமுக தண்ணி. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்றைக்கி 7 to 8 லைவ் போடுவேன். இன்றைக்கி வந்து லைவ் கிடையாது. என்ன அதுக்குள்ளே டைனிங் டேபிள் ஏறிட்டேன்? நான் தான் இருன்னு சொன்னேன்ல. அதுக்குள்ளே டைனிங் டேபிள் ஏறி பெரிய ஆள் மாதிரி உட்காந்து சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. வருகுட்டி உட்காந்துருச்சு. வருகுட்டி டைனிங் டேபிள் எப்படி உட்காந்துருக்குன்னு பாரு சாப்பிட்றதுக்கு. கீழெல்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டீங்களோ நீங்கள்? ஜிஞ்சர் இங்கே பாரு இறங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.